இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் தெரேசா ஃபெடல்கோன்னு சொல்லப்படுற ஸ்கேரி மெசேஜ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு போஸ்ட் ரொம்பவே வைரலாகி ஷேர் ஆகிட்டு வர்றது ஒரு சாதாரணமான விஷயம்தான். இதே மாதிரி 2014 டீனேஜர்ஸ் மத்தியில் ஒரு ஸ்கேரி மெசேஜ் ரொம்பவே ஃபார்வர்ட் ஆகிட்டு வந்ததுன்னே சொல்லலாம். அதுதான் தெரேசா ஃபெடல்கோ. இந்த மெசேஜில் என்ன விஷயம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது, என் பேர் தெரேசா ஃபெடல்கோ, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டேன். நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலோ என் மெசேஜை ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போது இந்த மெசேஜை 20 பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் நைட்டு தூங்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் நான் இருப்பேன். ஸோ இந்த மெசேஜை 20 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த மெசேஜை நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா பல விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த மெசேஜை இக்னோர் பண்ண ஒரு பொண்ணோட அம்மா 20 நாளைக்குள்ளே இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மெசேஜை நீங்கள் 20 பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஒரு மெசேஜில் குறிப்பிட்டிருந்தது. ஒரு 15 to 20 இயர்ஸ் முன்னாடி இதே மாதிரி ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். அதாவது, ஒரு கடவுள் படத்தை வச்சு இதை நீங்கள் 25 பேருக்கோ இல்லை ஒரு 50 பேருக்கோ ஷேர் பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெசேஜ் தான் அது. இதை ஒரு சில பேர் ஃபார்வர்டும் பண்ணாங்க, இன்னும் ஒரு சில பேர் இக்னோரும் பண்ணாங்க. இந்த தெரேசா ஃபெடல்கோ மெசேஜ் ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது, டீனேஜர்ஸ் மத்தியிலையும் சின்ன பசங்க மத்தியிலையும் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு மெசேஜ் உருவாக்கப்பட்டதாகவும் குறிப்பிடுறாங்க. ஆனால் இன்னமும் இந்த மாதிரி மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிட்டு வர்றது எங்களுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னும் ஒரு சில பேர் குறிப்பிடுறாங்க. இந்த மெசேஜ்க்கு பேஸாக போர்ச்சுகலில் எடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிமை தான் குறிப்பிடுறாங்க. அதாவது, அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு 4 பசங்க காரில் போயிட்டே இருக்காங்க நைட் டைமில். அப்போது ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்குது. அந்த பொண்ணோட பேர் தான் தெரேசா ஃபெடல்கோ. அவங்களும் லிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்ததும், இதுதான் நான் இறந்து போன இடம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறந்து போனேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பசங்களாம் பயந்து திரும்பி பார்க்குறாங்க. அந்த பசங்க திரும்பி பார்த்த உடனேயே அந்த பொண்ணோட ஃபேஸு ரொம்பவே விகாரமாக மாறிடுது. அடுத்த செகண்டே அந்த காரும் ஆக்சிடென்ட் ஆகிடுது. இதுதான் அந்த தெரேசா ஃபெடல்கோ மெசேஜ் கிரியேட் ஆனதுக்கான ஒரு பேஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. சில ஆர்டிகல்ஸில் இந்த தெரேசா ஃபெடல்கோன்னு சொல்லப்படுற ஒரு பெண் உண்மையாகவே வாழ்ந்து மறைஞ்சதாகவும் குறிப்பிடுறாங்க. ஆனால் இது ஒரு செவி வழி செய்தி தானோ, இதுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த தெரேசா ஃபெடல்கோ மெசேஜ் இன்னமும் ஃபார்வர்ட் ஆகிட்டு வருது. அதாவது, ஒரு சில கரெக்ஷனோட இன்னமும் அந்த தெரேசா ஃபெடல்கோ ஸ்கேரி மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிட்டே தான் வருதான். 2014 இந்த தெரேசா ஃபெடல்கோ மெசேஜ்க்கு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னமும் அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் வந்தால் அதை இக்னோர் பண்ணுங்க அப்படின்னும் அதை ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.